இது வந்து டோட்டலா ஃப்ரீ. நீங்க ரூ. 1 கூட முதலீடு பண்ண வேணாம். இதுல வந்து பிளான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஆனா யாருமே இப்போதைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. நான் வந்து என்னோட டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா நான் தெரிஞ்சிருக்கும். நாங்க வந்து அப்டேட் குடுத்துருப்பேன். யாரும் இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஒன்லி ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நெறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நான் இதுல எப்படி நம்ம வந்து ஆட் வாட்சிங் பண்றது? இல்ல எப்படி டாஸ்க்க வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, இந்த வீடியோ மூலியமா அத நான் சொல்லிக் குடுக்குறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செஞ்சு யாருமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போதைக்கு பண்ணிக்கங்க. இப்போதைக்கு எல்லாருமே ஃப்ரீல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீலயே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரூ. 5லேருந்து ரூ. 50 வரையும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கன்னியாகுமரியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேர்ல கூட போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வந்து கிரிப்டோ பேஸ் கம்பெனி மாரி அவங்க வந்து காயின்ஸ் வந்து அவங்களே லான்ச் பண்ணி அது மூலியமா அவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெறைய பேருக்கு இதுல ரிஜிஸ்டர் பண்ற மெத்தட் கூட தெரியல. ரொம்ப ஈஸி தான். நீங்க லிங்க்க கிளிக் பண்ணோனே இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல வந்து கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருக்கல. அத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற பேஜ் வந்துரும். இங்க வந்து உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், கன்ஃபர்ம் இமெயில் அட்ரஸ் குடுத்துக்கங்க. ஏன்னா இதுல வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து மெயில்ல தான் நம்மளுக்கு லாகின் லிங்க், ஆக்டிவேஷன் லிங்க் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதனால கரெக்ட்டா நீங்க வந்து உங்க மொபைல்ல இருக்கிற மெயில் ஐடிய பார்த்து குடுத்துக்கங்க. கீழ வந்து அதுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் எப்போதும் போல நீங்க குடுத்துக்கங்க. இதுல குடுத்தோனே உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். ஓகேங்களா? இந்த மாரி வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய மெயில போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு மெயில் ஐடிக்கு அவங்க வந்து லாகின் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு மெயில்ல இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, இந்த மேல குடுத்துருக்காங்கல்ல லிங்க் நான் மார்க் பண்ணியிருக்கேங்கல்ல, இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுடைய ஆக்டிவேஷன் பேஜுக்கு போயிரும். ஆக்டிவேஷன் பேஜ்ல உங்களுடைய யூசர் நேம் குடுக்கணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்றப்ப என்ன யூசர் நேம் குடுத்தீங்கன்னு உங்க மெயிலுக்கே வந்திருக்கும். இங்க பாருங்க யூசர் நேம் என்ன குடுத்தீங்களோ அது வந்திருக்கும். இல்லாட்டி இந்த இருக்கு பாருங்க யூசர் நேம் அத நீங்க கூட பார்த்துக்கலாம். கீழ வந்து ஆக்டிவேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க ஆக்டிவேஷன் ஐடி என்ன குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இங்க குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க ப்ளூ கலர் லிங்க் குடுத்துருக்காங்கல்ல நீட்டமா. இருங்க நான் கரெக்ட்டா மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ப்ளூ கலர் குடுத்துருக்காங்கல்ல, இத கூட இத நீங்க காப்பி பண்ணிக்கங்க. இல்லாட்டி இங்கேயும் குடுத்துருப்பாங்க. இது பிளாக் கலர் இதையும் நீங்க காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கங்க. அது ஆக்டிவேஷன் பேஜுக்கு எப்படி போறதுன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் குடுத்துருக்காங்கல்ல, இந்த லிங்க கிளிக் பண்ணோம்னா டைரக்ட்டா ஆக்டிவேஷன் பேஜுக்குள்ள போயிரும். ஓகே, இந்த மாரி வந்துரும். இங்க வந்து யூசர் நேம் நீங்க என்ன யூசர் நேம் குடுத்தீங்களோ அத குடுத்துக்கங்க. ஆக்டிவேஷன் ஐடி அப்படிங்கிறத இப்ப நான் மெயில் ஐடில உங்களுக்கு ஒரு ஐடி வந்திருக்கும்ல, ஆக்டிவேஷன் ஐடின்னு குடுத்தே அவங்க குடுத்துருப்பாங்க. அத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆக்டிவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்க ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, மேல 3 கோடு மாரி குடுத்துருக்காங்கல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி இந்த இடத்துல லாகின் சொல்லி குடுத்துருக்காங்கல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணோனே உங்களோட லாகின் பேஜ் வந்துரும். இந்த லாகின் பேஜ நீங்க வந்து ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன்ல வச்சுக்கங்க. இந்த 3 கோட கிளிக் பண்ணி ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு வைக்கணும் எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் லிங்க தொட்டு உள்ளார போகணும்னு அவசியம் கிடையாது. இது ஆப் கிடையாது. அதனால நீங்க வந்து ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன்ல வச்சுக்கங்க. ஒரு சில பேருக்கு ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன்ல எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதையுமே செக் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்துரும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம எப்படி இதுல ஆட் வாட்சிங் பண்றதுன்னு பார்க்கலாம். மேல 3 கோடு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணோனே ஏர்ன் மனி குடுத்துருக்காங்கல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வியூ அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட்டே அத கிளிக் பண்ணுங்க. ஓகே, அத கிளிக் பண்ணோனே நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல பாருங்க எல்லாமே நம்ம ஆட்ஸ் பார்க்குற எல்லாமே அதாவது ஓப்பன் ஆகாம அப்படியே இருக்கும் பாருங்க. இத நம்ம கிளிக் பண்ணா கிளிக் ஆகாது. இங்க பாருங்க இந்த குட்டி குட்டியா ஸ்டார் மாரி போட்டுருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஆகல. இத நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அத கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இது எப்படி நம்ம ஓப்பன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, அட்மின் அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நான் மார்க் பண்ண இடத்த கரெக்ட்டா பார்த்துக்கங்க. அந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேல உங்களுக்கு ப்ராசஸ் மாரி காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மேல பாருங்க ஒரு சின்ன குட்டி குட்டியா நெறைய ஒரு இமேஜஸ் வந்திருக்கு பாருங்க. அதுல வந்து எந்த ஃபோட்டோ நம்மளுக்கு தலைகீழ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த இந்த இடத்துல பாருங்க குட்டி குட்டியா சின்னதா குடுத்துருக்காங்க. இதுல எந்த ஃபோட்டோஸ் தலைகீழ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க கொஞ்சம் மைன்யூட்டா தான் பார்க்குறாப்ல இருக்கும். இந்த இடத்துல பாருங்க இந்த ஃபோட்டோஸ் எனக்கு வந்து தலைகீழ இருக்கு. ஓகேவா? இப்ப நான் அத கிளிக் பண்றேன். ஓகே, அத கிளிக் பண்ணோனே ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறாப்ல இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறாப்ல மேல காட்டுது பாருங்க. நான் வந்து கரெக்ட்டா கிளிக் பண்ணிட்டேன். நீங்க கரெக்ட்டா கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி அது வந்து மறுபடியுமே காட்டும். நீங்க தப்பா கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லட்டும். சரி, இப்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறாப்ல எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்ப பாருங்க அத கொஞ்சம் கீழ தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த குட்டி குட்டியா ஸ்டாரா இருந்தது ஓப்பன் ஆகாம இருந்ததுல,
இப்போ வந்து எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார கிளிக் பண்ணுவோம். இந்த ஸ்டார கிளிக் பண்ணோனே மறுபடியுமே பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் அந்த மாரி குட்டி குட்டியா பிக்சர்ஸ் வந்து மேல நெறையா வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல மேல பாருங்க தெரியும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் எந்த பிக்சர் தலைகீழ இருக்கு அப்படிங்கிறாப்ல கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அந்த டாங்கி வந்து தலைகீழ இருக்கு. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். ரொம்ப குட்டியா குடுத்துருக்காங்க. சரி ஓகே. அத இப்ப நான் கிளிக் பண்றேன். ஓகே. ஓகே. நான் கரெக்ட்டா கிளிக் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறாப்ல வந்துருச்சு. அதே மாரி அடுத்த ஸ்டாரையுமே நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டாரா தொட்டு, தொட்டு இந்த மாரி ஒரு ஸ்டார நீங்க தொட, தொட உங்களுக்கு வந்து இந்த மாரி பிக்சர்ஸ் வந்து காட்டும். அதுல எது தலைகீழ இருக்கோ அத பார்த்து நீங்க வந்து கரெக்ட்டா கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு இது வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டார் ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாரி நெறைய குட்டி, குட்டியா ஸ்டார் நெறைய குடுத்துருக்காங்க. அதை ஒண்ணு ஒண்ணையுமே நீங்க வந்து கிளிக் பண்ணி, கிளிக் பண்ணி இந்த மாரி இமேஜஸ் பாருங்க. ஓகேங்களா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஆட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இமேஜ் தப்பா கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். அதாவது இன்வாலிட் இமேஜ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்ட்டா பார்த்து நீங்க இது பண்ணுங்க. ஓகேங்களா? டச் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அது டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேக் குடுத்து ஒரு வாட்டி வெளிய வந்துருங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்டார கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அந்த டாஸ்க் முடிச்சோனே ஒரு வாட்டி பேக் பட்டன் அமுக்கி வெளிய வந்துட்டு வந்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்க குடுத்துருக்க எல்லா டாஸ்க்கையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 கோட கிளிக் பண்ணி இந்த அக்கவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஓகே. இந்த இடத்துல பாருங்க, பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல $2.5 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுல எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் குடுக்குறது, எப்படி வித்ட்ராவல் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்லி தரேன். இப்போதைக்கு நீங்க வந்து ஃப்ரீயாவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. கண்டிப்பா நீங்க வந்து என்னோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த ஃப்ரீ ஜாப் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் அங்க தான் போஸ்ட் பண்ணுவேன். அதனால கண்டிப்பா எல்லாரும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கங்க. இது எப்படி வித்ட்ராவல் குடுக்குறது, எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்றது எல்லாமே நான் அங்க தான் அனௌன்ஸ்மென்ட் குடுப்பேன் அதிகபட்சம். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ மேக் பண்ண லேட் ஆகும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா நம்ம குரூப்லயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் அங்க கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுல எப்படி ரெஃபர் பண்றது? ரெஃபர் லிங்க் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு 3 கோடு குடுத்துருக்காங்கல்ல. உங்க ரைட் சைடு அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா உங்களுடைய டேஷ்போர்ட் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகும். இங்க வந்து நெறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். இங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, உங்க லிங்க் இருக்கும். அத காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணவங்கள எங்க போய் பார்க்கறதுன்னா, இங்க பாருங்க ரெஃபரல்ஸ்ன்னு தனியா குடுத்துருக்காங்கல்ல. அதுல டைரக்ட் ரெஃபரல கிளிக் பண்ணி, உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் எத்தன பேரு, டீம் எத்தன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா இது வந்து ஃப்ரீங்கிறதுனால யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.